ஸோ ஹாய் எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் கண்ட்ரோலர் ஒரு சின்னதாக ஒரு எல்டிஆர் காம்பனண்ட்டே வச்சு ஜஸ்ட் ஒரு 3 minutes பில்ட் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் கெட்டிங் லேட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் திஸ் இஸ் தருண். வெல்கம் டு த சேனல் எலக்ட்ரானிக் மாஸ்டரி. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் வந்து எப்படி நம்ம நாட் கேட்டாக யூஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்டை மேக் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து சன்லைட்லேருந்து லைட் சோர்ஸ் இருந்ததுன்னா நமக்கு இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ தேவை, விச் மீன்ஸ் நமக்கு லைட் தேவையில்லை. இதே நமக்கு அந்த இடத்துல லைட் இல்லைன்னா நமக்கு லைட் தேவை. ஸோ உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும் இல்லையா, நமக்கு வந்து கண்டிஷன் அப்படியே இன்வெஸ்ட் ஆகுது இல்லையா, அதனால தான் நம்ம நாட் கேட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து நாட் கேட்டுக்கு நிறைய ஐசிலாம் இருக்குது, பட் தென் சிம்பிளாக நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுன்றதுக்காக ஒரு பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் வச்சு எப்படி சிம்பிளாக பண்ணுன்றதான் இந்த வீடியோட எய்ம். ஓகேவா? ஸோ இது எப்படி நாட் கேட்டாக ஒரு பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டு வந்திருக்கேன் கிளியராக, அது வந்து நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ பேசிக்காக சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெர்மினல் இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம், ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த டெர்மினல் இருக்கு இல்லையா, இந்த டெர்மினல் வந்து உங்களுக்கு எமிட்டர். ஓகேவா? இந்த டெர்மினல் கலெக்டர். இப்போ இந்த கலெக்டருக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் சப்ளை கொடுப்போம், எமிட்டருக்கு வந்து நெகட்டிவ் சப்ளை கொடுத்து கிரவுண்ட் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இந்த பேஸ் அப்படின்ற ரீஜன் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பேஸ் அப்படின்ற ரீஜன் வந்து ஒரு கேட் மாதிரி. ஓகேவா? இந்த கேட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா, அந்த கேட் ஓப்பன் ஆனால் தான் இந்த கலெக்டர் எமிட்டருக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கேட் எப்போ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும். அப்படி பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்காது, எல்லா கரண்ட்டும் உங்களுக்கு இந்த வழியே ஃப்ளோ ஆகிடும். இப்போ நம்ம இது எப்படி நாட் கேட்டாக யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து சப்ளை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த டிரான்சிஸ்டர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அப்படி க்ளோஸ் ஆகிருக்கப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் விசிசி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த விசிசி உங்களுக்கு அப்படியே இந்த இடத்துல கிடைக்கும். விச் மீன்ஸ் அப்படியே இந்த இடத்துல ஒரு 5 volt கொடுக்குறீங்க, உங்களுக்கு தான் பாசிட்டிவ் வோல்டேஜ் 5 volt அப்படியே கிடைக்கும். இந்த 5 volt நான் லெஸ்ஸே என்னோட ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணி அந்த எல்இடியை வந்து ஒரு கிரவுண்ட் பண்ணிடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நெகட்டிவ் டெர்மினல். அப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் அந்த இடத்துல சப்ளை கொடுக்கல, ஆனால் எனக்கு எல்இடி எரியும். பிகாஸ் இந்த ப்ளஸ் விசிசி அப்படியே எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும், உங்களுக்கு வந்து லைட் எரியும். இப்போ இதே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல லைட் லெட்ஸே நான் இந்த இடத்துல ஒரு சப்ளை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, விச் மீன்ஸ் தட் இஸ் ஒன். உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணுறேன், கொடுத்து ஆன் பண்ணிட்டு கவர்மெண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வர கரண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துட்டீங்களே, அப்படி பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து கரண்ட் எல்லாமே இந்த வழியாக ஃப்ளோ ஆகி இந்த இடம் வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். அப்படி ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுனால கரண்ட் ஃபுல்லாக இந்த கரண்ட் எல்லாமே இந்த வழியாக தான் ஃப்ளோ ஆகிடும் ஃபுல்லாக. அப்போ உங்களுக்கு எந்த கரண்ட்டுமே இந்த இடத்துல நீங்கள் லோட் கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், உங்களுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸே இருக்காது. ஸோ லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா தான் கரண்ட் வந்து எப்பவுமே வந்து அந்த வழி தான் ஃப்ளோ ஆகும். அதனால உங்களுக்கு கரண்ட் எல்லாமே இந்த வழியாக ஃப்ளோ ஆகிட்டு எந்த கரண்ட்டுமே உங்களுக்கு இந்த வழியாக ஃப்ளோ ஆகாது. விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கரண்ட் பாசிட்டிவ் சப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிரவுண்ட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சப்ளை வோல்டேஜே இருக்காது. விச் மீன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிரவுண்ட் ஆகிடும். அப்போ அப்படி இருக்கிறதுனால எல்இடி எரியாது. இதுவே நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துல சப்ளை கொடுக்கலாம், உங்களுக்கு வந்து இந்த விசி அப்படியே இந்த இடத்துல கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல எல்இடி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ண போகிற ரெசிஸ்டரோட வேல்யூ 51 kilo ohm. இந்த இடத்துல கனெக்ட் பண்ண வேல்யூ தான் உங்களுக்கு வந்து 330 ohms. விச் மீன்ஸ் 330 ohmஸ்னா நான் எல்இடி டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்இடிக்கு வந்து ஒரு 330 ohms ரெசிஸ்டர் போதும். இதுவே நம்ம இந்த இடத்துல 51 kilo ohm ஏன் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஸுக்கு போகிற கரண்ட்டு ரொம்ப ஸ்மாலாக இருந்தாவே போதும், அதனால 15 kilo ohm ரெசிஸ்டர் போட்டுக்கிறோம். அந்த மாதிரி இதுக்கு ஒரு எல்டிஆர் போட்டுக்கிறோம். எல்டிஆர் இதுக்கு அப்படின்னா இது வழியாக போகிற கரண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வந்து இந்த காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 9 volt பேட்டரி, அப்புறம் ஒரு ரெசிஸ்டர் 51 kilo ohm 330 ohm எல்டிஆர் ஒன்று, விச் மீன்ஸ் லைட் டிபெண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லைட் டிபெண்ட் ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து லைட் படப்பட வந்து உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வழி குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த பிஜேடி வந்து BC5 டிரான்சிஸ்டர். அப்புறமா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஜம்பராகவே நமக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பிரெட் போர்டு எல்லாமே நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிடலாம். பட் தென் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால பிரெட் போர்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த டிரான்சிஸ்டர் ரியல் டைமில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு NPN டிரான்சிஸ்டர் எடுத்துக்கலாம், விச் இஸ் பிஜேடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஃபஸ்ட்டு பின் எமிட்டர், செகண்ட் பின் பேஸ், தேர்ட் பின் கலெக்டர் நம்ம கனெக்ட் பண்ணிக்க டைரக்ஷன் படி. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எமிட்டருக்கு ஹை நெகட்டிவ் கொடுக்கணும் இல்லையா, ஸோ ஹை நெகட்டிவ் நம்ம வந்து கொடுத்துக்க போகிறோம். கொடுத்துட்டு ஹை நெகட்டிவ் நம்ம வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம், நல்லா பார்த்துக்கோங்க எமிட்டருக்கு. அண்ட் தென் இப்போ வந்து இந்த எல்டிஆர் இருக்கு இல்லையா, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக இதான் அந்த எல்டிஆர் தெரியுதுங்களா. இப்போ இந்த எல்டிஆரில் எந்த அளவுக்கு அதோட லைன் இன்டென்சிட்டி அது மேலே அதிகமாக போடுதோ அந்த அளவுக்கு அதில் போகிற கரண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். விச் மீன்ஸ் அதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். அப்போது நம்ம அந்த எல்டிஆரை கனெக்ட் பண்ணிவிட்டு இது கூட சீரீஸில் 51 kilo ohm ரெசிஸ்டர் போடுறோம். ஏன் அவ்வளோ ஹை ரெசிஸ்டன்ஸ் போடுறோம் அப்படின்னா இது வழியாக போகிற கரண்ட்டு பேஸுக்கு தான் போகுது. அதனால் நம்ம வந்து இது போகிற கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணுன்றனால 15 kilo ohm ரெசிஸ்டர் போட்டுக்கிறோம்.
அந்த எல்டிஆர் இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாசிட்டிவ்லேருந்து, பிகாஸ் என்பிஎன் டிரான்சிஸ்டர்ன்றதுனால பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும் இதுக்கு பேஸ்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே நம்ம பிபிடியில் பார்த்துருந்த மாதிரி இதுக்கு ஒரு கலெக்டருக்கு ஒரு ரெசிஸ்டர் போடுறோம், விச் இஸ் 330 ohms. பிகாஸ் நம்ம வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஆன் பண்ணுறப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும் இல்லையா, பிகாஸ் ஷார்ட் சர்க்யூட்னா அவ்வளோ கரண்ட் போயிடும், ரெசிஸ்டர் போட்டு தான் ஆகணும். பிகாஸ் ரெசிஸ்டர் போகலாம் அப்படின்னா எனார்மஸ் நம்பர் ஆஃப் கரண்ட் போய் டிரான்சிஸ்டர் வீணாக போயிடும் இல்லையா, அதனால் நம்ம வந்து ஒரு 330 ohm ரெசிஸ்டர் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ கலெக்டரில் இருந்து அவுட்புட் நம்ம எடுத்து எல்இடி இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். எல்இடியோட பாசிட்டிவ் வந்து கலெக்டர்லையும், நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் பின்லையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அந்த பேட்டரிக்கு. இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். எஸ், எல்இடி எரியுதா? மறுபடியும் லைட் ஆன் பண்ணலாம், எல்இடி ஆஃப் ஆகிடுது. லைட்டை மறுபடியும் ஆஃப் பண்ணுறோம், எல்இடி எரியுது. லைட் ஆன் பண்ணுறோம், வச்சு மீன்ஸ் இது வந்து எங்கள் ரூம் லைட்டில் பண்ணது. நீங்கள் இதுவே நம்ம வந்து பிக் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போகிறப்போ நம்ம வந்து இதை ஒரு ஸ்ட்ரீட் லைட்லேயும் பண்ணலாம், சன்லைட்டை வச்சு.